ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் திருநெல்வேலி ஸ்டைல் கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 4 பல்லாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால 2 சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறதுனால கொத்து பரோட்டாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 முட்டை சேர்த்துருக்கேன். 3 பரோட்டாவுக்கு 2 முட்டை, இந்த கணக்கில் தான் இன்றைக்கி நான் முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை கொஞ்சமாக வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. பாதி வேக்காடு வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். இப்போது 12 பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். பரோட்டா கடையிலலாம் பரோட்டாவை அப்படியே போட்டு கல்லுலேயே போட்டு கொத்தி சின்ன சின்னதாக ஆக்குவாங்க. இப்போ வீட்டில் அந்த மாதிரி செய்ய முடியாததுனால நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சே பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் சால்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் சால்னா சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை, பரோட்டா, சால்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற முட்டை பாதி வேக்காடில் பரோட்டாவை சேர்த்தா மட்டும்தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை, ஃபுல்லாகவே முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை சேர்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாதி வேக்காடில் பரோட்டாவை சேர்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கிரேவியில் இருக்கிற சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது இல்லாமல் 65 கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம், அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக சிக்கன் சால்னா ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கும் கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.